வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே ஒரு 328 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. அதில் பாருங்க, ஹை டு லோ 328 பாயிண்ட் டவுன் சைடு வந்திருக்கு. நேற்று மேலே ஏறினது ஒரு டெம்பரரியான ரேலி தான் அப்படின்னு சொல்லி வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே போல் இன்னைக்கு நல்லாவே கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நடந்திருக்கு. அடுத்த மார்க்கெட்டு என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த சேனலில் பை செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கப்படுறதில்ல. இதில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே ஒரு கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. மார்க்கெட்டை பற்றின என்னுடைய புரிதல் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன். மார்க்கெட் இந்த மாதிரி நடக்கலாம், இதில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கூட என்னுடைய வியூஸ் மட்டும்தான். அந்த இடத்துல பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்னு நான் எதுவும் சொல்கிறதில்ல. நீங்கள் எந்த ஒரு பை செல் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணீங்க, இல்லைன்னா உங்களுடைய பர்சனல் ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது எப்போவுமே ரிஸ்க்கானது. உங்களுக்கு பண இழப்பு ஏற்படலாம் என்பதை தெரிந்து கொண்டு வர்த்தகம் செய்யுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்களா? இதில் பாருங்கள், மார்க்கெட்டு காலையிலேயே இதுவரைக்கும் கீழே வரும் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சது. 24,000 ரவுண்ட் நம்பர், சைக்காலஜி நம்பர். அந்த சைக்காலஜிக்கல் நம்பரில் நல்லா சஸ்டன் ஆகிட்டே இருக்குது. இதை பிரேக் பண்ணி கீழே வருமா இல்லை மேலே போகுமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனால் இதுக்கு கீழே வரும் அப்படிங்கிறது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு எதிர்பார்க்காதீங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஏதாவது ஃபார்ம் ஆகணும், கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும், அதுக்கப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல், நம்ம ஜேவி ட்ரேடர் தமிழ், இந்த சேனலில் லைவாக அப்பப்போ அப்டேட் கொடுப்பேன். என்னோட மார்க்கெட் வியூஸ் பற்றி என்னுடைய புரிதல் என்னவோ அதை நான் ஷேர் பண்ணுவேன். உங்களோட வியூஸும் அது ஒத்து வந்தது, சேமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் சொந்தமாக அனலைஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த வீடியோவில் தான் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு ஃபேக்கான ரேலி மட்டுமே நேற்று மேலே போனது, இன்னைக்கு கீழே வரக்கூடிய சமிச்சைகள் உள்ளன, அதாவது சிக்னல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் நேற்று வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், லைவ் மார்க்கெட்லேயே குரூட் ஆயில் நடந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல காமிச்சிருந்தேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் தான் இது. நம்ம இண்டிகேட்டர் எந்த அளவுக்கு அருமையாக ஒர்க் ஆகுது பாருங்கள் அப்படின்னு காமிச்சிருந்தேன். நேற்றுலாம் அந்தளவுக்கு அருமையான ரேலி, அப் சைடு டவுன் சைடு எல்லாமே மார்க்கெட் வந்துருந்தது. இதில் பாருங்கள், 8,051 என்ட்ரி, இப்போ ட்ரேட் நடந்தது 8,143 நடந்துட்டு இருந்தது. அப்போ ஸ்க்ரீன்ஷாட் போட்டது. அதுக்கடுத்து பாருங்கள் 8,297 வரலும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதுக்கடுத்த கீழே டவுன் சைடு பாருங்கள், 4th டார்கெட் வரலும் ரீச் ஆயிருக்கு. அதுக்கடுத்த திரும்ப பாருங்கள், பைக் அமிச்சு உடனே போட்டிருக்கேன் 8,186 அப்படிங்கும்போது போட்டிருக்கேன். அது எவ்வளோ தூரம் இருக்குன்னா 8,388 வரலும். இதில் பாருங்கள், இந்த ஹை தான் 8,388 இங்கே தெரியுதுங்களா, அது வரலுமே போயிருக்கு. அதுக்கடுத்து திரும்ப செல் கீழே வரும்போது லைவாக நான் ரெக்கார்ட் பண்ணும்போது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இதை நான் காமிச்சிக்கிட்டேன். இப்போ செல் இந்த அளவுக்கு வந்திருக்கு, அடுத்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஸ்விங் லோ டார்கெட்டு 8,023, அது வரலாம் வரலாம், அதையும் பிரேக் பண்ணி கீழே வரலாம். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 9வது டார்கெட்டு, அதாவது 1:8 அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னா, அதில் பாருங்கள் 600 பாயிண்ட் நம்ம குருடாயில் நம்ம இண்டிகேட்டர் செல்லுன்னு காமிச்சதுக்கப்புறம் பாருங்கள், என்ட்ரி ப்ரைஸ் 8,238. அங்கேருந்து 9வது டார்கெட்லாம் பிரேக் பண்ணி 10வது டார்கெட் நோக்கி வந்துட்டு இருக்கு. மொத்தமாக 600 பாயிண்ட் இறங்கியிருக்கு. நேற்று பொறுத்தவரையிலும் அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கொடுத்ததுங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம இண்டிகேட்டர் அருமையாக பைசல் கொடுக்கும். அதில் என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ் அத்தனையுமே வந்துடும். இது ஒரு ப்ரீமியம் இண்டிகேட்டர் தான். இந்த இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், பைக் காமிச்சிருக்கு 178 பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இத்தனையும் எல்லாம் 3 மினிட்ஸ் கேண்டில் தான். மார்க்கெட்டு கீழே தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்ட மாதிரியே கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு காலையிலேயே 86 பாயிண்ட் நெகட்டிவ்னு காமிச்சிட்டு இருந்தது. அதுக்கடுத்ததாக பாருங்கள், காலைல மார்க்கெட் ஓப்பன் ஆகி 9:25க்கே மார்க்கெட்டு கீழே வரக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. அப்படின்னால புட் ஆப்ஷனோட சார்ட்டை மட்டும் போட்டிருக்கேன். இதெல்லாம் பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. என்னோட வியூ புட் சைடில் அப்படின்னு சொல்லி 261 இருக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துகிட்டே இருந்ததுன்னு. அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டரும் பாருங்கள் 263க்கு மேலே என்ட்ரி கொடுத்துருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடியே
புட் சைடு தான் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். தொடர்ந்து பாருங்க அடுத்தடுத்த ஸ்விங்கைக்கு மார்க்கெட் போயிட்டே இருக்கு. 261ல இருந்து 306 நம்ம இண்டிகேட்டர் பாருங்க. அதுக்கு அடுத்தடுத்து கரெக்டா இப்போ 1:1.5 ரெண்டாவது டார்கெட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கடுத்து இன்னும் தொடர்ந்து மேலே போயிட்டே இருந்தது புட் ஆப்ஷன் பாருங்க 334 அது ஒரு டார்கெட்டு. அதே நேரத்தில் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து உண்டான சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே மார்க்கெட் இருக்கு. ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இருக்கு. ப்ரீவியஸ் டே லோ 24,079. அதுக்கு அடுத்த கீழே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் 24,050 24,028 அப்படிங்கிறது. இந்த பாக்ஸ் போட்டுருக்க பாருங்க. இந்த பாக்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதே நேரத்தில் நம்ம இண்டிகேட்டர் பாருங்க 84 பாயிண்ட் சிங்கிள் ட்ரேட் ப்ராஃபிட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. நம்ம ஓன் ட்ரேடும் பாருங்க 358 வரலும் போயிட்டு இருக்குங்களா. அதுக்கு அடுத்ததும் பாருங்க இந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணணும். இங்கிருந்து அப்சைடு போக தான் வாய்ப்பு இருக்குன்னு ஏரோ மார்க் சொல்லி போட்டிருக்கேன். அது ரீச் ஆயிடுச்சா இல்லையான்னு பாருங்க. 200 EMA அப்படிங்கக்கூடிய லெவலில் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. நம்ம இண்டிகேட்டர் பாருங்க இதில் 84 பாயிண்ட் கொடுத்துருங்களா. அதுக்கு அடுத்தும் தொடர்ந்து புட் சைடில் மட்டுமே தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமும் பாருங்க 138 பாயிண்ட் வரலுமே நம்ம இண்டிகேட்டர் பை காமிச்ச கேண்டில் க்ளோஸுக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா இது வரலும் ஒரு கேண்டில் கூட ரெட் கேண்டில் மாறவேல எல்லாமே கிரீன் கேண்டில். அதாவது மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும்போது எல்லாமே ரெட்டு கிரீன் தான் இருக்கும். ஆனால் நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணிங்கன்னா எல்லாமே கிரீன் கேண்டில் மட்டுமே இருக்கும். ஹைக்கனாசி கேண்டில் ஃபுல்லாகவே கிரீன் ஹையர் லோன் போயிட்டு இருக்கு. இதில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் லைன் கிரீன் லைன் ஒன்று வருது பாருங்க. ஸ்டெப்பாக அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் மேலே போக போக இங்கே ரெண்டாவது ஸ்டெப் இங்கே வந்துச்சுன்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடலாம். இந்த ஸ்டெப் விட்டு அடுத்த ஸ்டெப் இங்கே வந்துச்சுன்னா இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போடலாம். அடுத்து நாலாவது இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வருதுன்னா நீங்கள் மூணாவது ஸ்டெப்பில் நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ட்ரையல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட்டை நீங்கள் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். நம்ம இண்டிகேட்டர் எப்போ செல்லு காமிக்குதோ அப்போ நீங்கள் எக்ஸிட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம இண்டிகேட்டர் இன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. இதில் பாருங்கள் நம்ம இண்டிகேட்டர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 24 100 PE 100 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு கேட்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அதே போல் லைவ் மார்க்கெட்லேயே நான் ஸ்க்ரீன்ஷாட் போட்டதை வச்சு நண்பர்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா 4 பேர் எடுத்திருக்கான்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள் இதில் 4 ஓட்டு வந்திருக்கு. இதில் பாருங்கள் இதில் ஒருத்தர் 5 பேர் என்னோட வியூஸ் வச்சு அவங்களுக்கும் ஓகே அப்படின்னு தெரிஞ்சிருக்கும், அதனால எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும் போதும் இங்கேருந்து அப்சைடு போக தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு ஏரோ மார்க் போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள் தொடர்ந்து அதுவும் அப்சைடு தான் போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த டார்கெட் பாருங்கள் மேலே 472 அந்த இடமும் போட்டிருக்கேன். நம்ம இண்டிகேட்டர் பாருங்கள் 158 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் பாருங்கள் ரீச் ஆகிட்டு இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு திரும்ப 200 EMA அங்கே டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வருது. ஓகேங்களா? கரெக்டான சப்போர்ட்டுக்கு திரும்ப வந்துருச்சு. இந்த இடத்துக்கு போனது இங்கேருந்து மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு அடுத்ததும் பாருங்கள் தொடர்ந்து மேலே தான் போயிட்டுருக்கு. இதை பாருங்கள் ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே தான் போகுது. இந்த மாதிரி லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் இந்த டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இண்டிகேட்டர் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டெலிகிராம் ஐடி இருக்குது. சிங்கிள் ட்ரேடில் பாருங்கள் 184 பாயிண்ட் நம்ம இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. சாரி, இதில் பாருங்கள் 447 ஹை வச்சிருக்குது. அடுத்ததாக பாருங்கள் 460 வரலும் போயிருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் 460 நான் போட்டிருக்கிற டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. மொத்தமாக பாருங்கள் 197 பாயிண்ட் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே கிடச்சிருக்கு நம்ம இண்டிகேட்டர் மூலமாக. எங்கேயுமே ரெட் கேண்டில் இல்லைங்கும்போது நம்ம எக்ஸிட் பண்ணவே தேவையில்லை. இதில் பாருங்கள் கரெக்டான சப்போர்ட்டில் வந்து 24,000 ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். அதனால் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறனால இந்த இதுக்கு கீழேயும் போகும்னு நினைக்காதீங்க. கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப பொறுத்திருந்து வர்த்தகம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் பாருங்கள் பிரேக் பண்ணி கீழே வர மாதிரி காமிக்குதுங்களா. ஆனால் நான் பாருங்கள் என்ன சொல்லிருக்கேன், கேர்ஃபுல். ஏன்னா பாருங்கள் அடுத்ததே பாருங்கள் பிரேக் பண்ணி கீழே போகிற மாதிரி ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப அப்சைடு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல எவ்வளோ பாயிண்ட்ஸ் கீழே இறங்கிருக்கு பாருங்கள். 24,000 கீழேயும் ஒரு 30-40 பாயிண்ட் பக்கம் கீழே இறங்குனுச்சு பாருங்கள். 974 உள்ள வந்திருக்கு.
அதுக்கடுத்து திரும்ப 24,000 மேலேயே வந்து போயிட்டு இருக்குங்க. தெரியுதுங்களா? பாருங்க 24,000 22க்கே போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம மாட்டக்கூடாது அப்படிங்கிறது இதுதாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் எப்பவுமே ஒரு சஸ்டெயின் பண்ணி அப் சைடு போகலாமா டவுன் சைடு போகலாமான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் மார்க்கெட் முடிவு எடுக்கும். அதனால் இவ்வளோ பெரிய ரேலி கொடுத்ததுக்கப்புறம், அதாவது ஃபால் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஃபால் ஆகும், திரும்ப ரேலி மேலே போகும் அப்படின்னு எந்த ஒரு ட்ரேடும் எடுக்காமல் பொறுமையாக இருந்து தான் கரெக்டான இடத்துல ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வரலும் பாருங்கள் மார்க்கெட்டு அது 328 பாயிண்ட் இறங்கினதுக்கப்புறம் ஒரே இடத்துல ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. எந்த பக்கம் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது. மார்க்கெட்டு மொத்தத்தில் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் நல்லாவே இருக்குது. ஆனாலும் ஒரு 328 பாயிண்ட் இறங்கின இடத்துல கொஞ்சமாவது ரீடெஸ்ட்டுக்கு போயிட்டு தான் கீழே இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அதனால் இங்கேருந்து மேலே போகும் கீழே போகும் அப்படிங்கிறத எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? பாருங்கள் இப்போ வரலும் மார்க்கெட்டு டவுன் சைடு தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த இடத்துல ரொம்ப நேரம் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்குது. இப்போ வரலும் நமக்கு 345 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நம்ம இண்டிகேட்டர் தேவைன்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராம் ஐடி இருக்குது. இது பாருங்கள் எந்த அளவுக்கு மேலே போயிட்டே இருக்குன்னு மார்க்கெட். ஓகேங்களா? ஜேவி, அல்டிமேட், ப்ரோ, ஓஆர்பி, என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், ஆர்ஆர் ரேஷியோ, டார்கெட்ஸ் அத்தனையும் இதுலேயே வந்துடுதுங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.